ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா ட்ரேட்ல பேப்பர் ஒர்க் சைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது ஷமியை பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ட்ரேட் பண்ண போறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜாக்கான ட்ரேட்ல பேப்பர் ஒர்க் சைன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவிக் பேஸ்ல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி பேப்பர் ஒர்க்கும் சைன் பண்ணிட்டாங்க. அதே போல டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க குவிக் பஸ்ல. ஸோ இந்த வீடியோ வரப்ப கூட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலைக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ போடுறப்ப கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரேடு லாக்குடுங்க. இது சஞ்சு சாம்சன் டு சேட்டன் வன்னலே டு சிஎஸ்கே ஒரு தரமான ட்ரேடா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட்ல நான் 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேக்கு எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. கிரிக்கெட் ஆங்கிள் பார்த்தா இது ஒரு கரெக்டான ட்ரெண்ட் பல பேர் சொல்றாங்க. அதே போல நம்ம ஃபேன்ஸ் ஆங்கிள் எடுத்தோம்னா பல பேரால ஒத்துக்க முடியாது இது வரைக்கும் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரேட் இப்போ கன்ஃபார்ம்டு லாக்டு, இன்னத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருக்கும். ஸோ அதுதான். நீங்க இந்த ட்ரேடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரதுனால நம்ம பேட்டிங் டாப் ஆர்டர் சூப்பரா இருக்கும். ஸோ சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேடை பத்தி உங்களோட ஒப்பீனியனும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது ஷமியை பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ட்ரேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரிக் பஸ்ல இது மாதிரி முகமது ஷமிக்கு வந்து 2 டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அந்த 2 டீம்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க 2 டீம்ஸுமே முகமது ஷமி மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ரேட் பண்ணுவாங்க முகமது ஷமியை எஸ்ஆர்ஹெச்டேருந்துன்னு சொன்னாங்க. பட் அந்த ஒரு டீம் இப்போ யாருன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். மோஸ்ட்டாக இந்த ட்ரேடுமே நடந்துரும்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ட்ரேடோட அஃபீஷியல் நியூஸ் நான் வீடியோ போடுறப்ப வரலாம். ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ் எல்லா டீம்ஸுமே அவங்களோட ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நாளைக்கு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி முகமது ஷமியுமே கன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு. இது முகமது ஷமியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்குறதுனால என்னப்பா அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் லேகிங்கில் இருந்தாங்க. அவங்க மயங்க் யாதவ் மேலே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவர் இன்ஜுரினால இதாக இருக்குது. அவரால் பெர்ஃபார்மே பண்ண முடியல, ஒரு மேட்சே ஆடலை. அதே போல் இது மூலமாக நம்ம ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மயங்க் யாதவை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணாதான் இந்த முகமது ஷமியை அவங்களால இது பண்ண முடியும். ஏன்னா முகமது ஷமியோட அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 10.75 crores. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி மயங்க் யாதவை இதனால ரிலீஸ் பண்ணிட்டு தான் முகமது ஷமியை வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ மோஸ்ட்டாக அதுதான் நடந்திருக்கும். முகமது ஷமி அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஐபிஎல்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு. போன ஐபிஎல்ல 9 மேட்சஸ் ஆடி 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. போன சீசன் அவருக்கு நல்லா போகலன்னு சொல்லலாம். இந்த சீசன் நியூ பிரான்சைஸ்க்கு போறாரு. ஸோ அவரோட கேலிபர் என்னன்னு தெரியும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நியூ பால்ல நல்லா பவுலிங் பண்ணுவாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகமது ஷமியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அவங்க ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை ட்ரேட் பண்ணதான் அவங்களுக்கு இது ஒரு நல்ல மூணே சொல்லலாம். நீங்க இந்த ட்ரேடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முகமது ஷமியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எஸ்ஆர்ஹெச் ட்ரேட் பண்ணது கரெக்டா, இல்லை எஸ்ஆர்ஹெச்ல இன்னொரு சீசன் அவர் ஆடி இருந்திருக்கணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் வண்டியை விடுவோமே. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐபிஎல் 2026 என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ESPN கிரிக்கெட் இன்ஃபோ தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹாரி ப்ரூக், ஃபாஃப் டூப்ளசிஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்ரெக் இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி இப்போ நம்ம ESPN கிரிக்கெட் இன்ஃபோவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹாரி ப்ரூக்கோட பர்ஸ் கொஞ்சம் அதிகம்னால அவரையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூப்ளசிஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்ரெக் இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெக்ரெக்கை டிசி ரீட்டைன் பண்ணாங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போன சீசன் ரொம்ப புவராக இருந்துச்சு. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பிபிஎல்லையும் அவர் கொஞ்சம் ஃப்ளாப் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஜேக் ஃப்ரேசர் மெக்ரெக்கை டெல்லி ரிலீஸ் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஃபாஃப் டூப்ளசிஸ் அவருக்கு வயசாயிடுச்சுன்னு எல்லா டீம்ஸும் தொடர்ந்து ஒரு வருஷம் விளையாட வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்சிபியில் இருந்தார், அதுக்கு அடுத்த சீசன் டெல்லிக்கு போனார், இப்போ டெல்லியும் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ தொடர்ந்து அவரையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஜ் ஃபேக்டர்னால தான் ஃபாஃபை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஒருத்தன் அவரோட பர்ஸ் அமௌண்ட் அவர் சில வாட்டி நான் கவுண்டி ஆட போகிறான்ப்பான்னு போகிறாரு. ஸோ அதனால ஹாரி ப்ரூக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ரிலீஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது நட்ராஜனை பற்றி. நம்ம டிசி மீட்டிங்லேயே அவ்வளோ பெரிய விவாதங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் டாப்பிக்காக இருந்தது நட்ராஜன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியும். நட்ராஜனோட ப்ரைஸ் அமௌண்ட் ரொம்ப அதிகம், 10 கோடி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நட்ராஜனை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாதானே டாக்ஸ் போயிருக்கு. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிடுதுங்க. ஸோ அதனால அவரால் ஆடவே முடியல. அவருமே முகமது ஷமி கேஸ் தான். ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி நட்டுவை டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் இப்போ சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ண பல டீம்ஸ் காத்திருக்காங்க. மேபி ஆர்சிபி போகலாம், இல்லை வேற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அது மாதிரி எந்த டீம் வேணாலும் இவருக்கு போகலாம். ஸோ அதனால நட்டுவை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு தான் டெல்லி கேம்பில் ஒரு ஹாட் டாக்காக போயிருந்திருக்கு. பட் அதோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக நட்ராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நட்ராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் டிசின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு வருமே. கொல்கட்டா நைட் ரைடர்ஸை பொறுத்த அவங்க ஐபிஎல் 2026க்கு அசிஸ்டன்ட் கோச்சாக ஷேன் வாட்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்க ஐபிஎல் 2026க்கு பவுலிங் கோச்சாக டிம் சவுதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கேகேஆர் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கேப்டன் அஜிகே ரகானே அவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே போல் வெங்கடேஷ் ஐயர் அவங்க 2 பேரையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெங்கடேஷ் ஐயரோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அவரும் போன சீசன் அந்த ப்ரைஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வெங்கடேஷ் ஐயரை விட்டுட்டு திருப்பி கம்மியான விலையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அஜிகே ரகானவையுமே நம்மளோட கேகேஆர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது இன்னொரு நியூஸு. அதே போல் நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு ட்ரேட் நடந்துச்சு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாங்க. 2.6 crores குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடாக பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் சைலண்டாக 2 ட்ரேடாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒன்று ஷார்துல் தாக்கூர் ட்ரேடு, இன்னொன்று ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ட்ரேடு. நீங்கள் இந்த ட்ரேடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.